கோட்பாடும் உடன்படிக்கை. பாகம் 34 நவம்பர் 4, 1830 நியூயார்க் பயோட்டியில் ஆர்சன் பிரைட்டுக்கு தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்துதல். அந்த சமயத்தில் சகோதரர்கள் பிரைட்டுக்கும் 19 வயதாயிருந்தது. 6 வாரங்களுக்கு முன்பு அவரது மூத்த சகோதரர்கள் பர்லி பி. பிரிட்டல் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதை முதல் முறையாக அவர் கேட்டபொழுது அவர் மனமாறி ஞானஸ்தானம் பெற்றார். அந்த வெளிப்படுத்துதல் பீட்டர் விட்மேர் மூத்தவர் வீட்டிலே பெறப்பட்டது. 1 முதல் 4 பாவ நிவிர்த்தியின் மூலமாக விசுவாசம் உள்ளவர்கள் தேவகுமாரர்களாகிறார்கள். 5 முதல் 9 சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது இரண்டாம் வருகைக்கான பாதையை ஆயத்தப்படுத்துகிறது. 10 முதல் 12 பரிசுத்த ஆவியின் வல்லமையாலே தீர்க்க தரிசனம் வருகிறது. 1. எனது குமாரனாகிய ஆர்ஷா, கர்த்தராகிய தேவனும் உனது மீட்பெருமான இயேசு கிறிஸ்து உனக்கு சொல்லியவற்றிற்கும் செவி கொடுத்து கேட்டு பார்ப்பாயாக. 2. இருளிலே பிரகாசிக்கிற ஒளியான உலகத்தின் ஒளியும் ஜீவனுமாயிருக்கிறார். இருளானது அதை புரிந்து கொள்வதில்லை. 3. அவரை நம்புகிற அநேகரும் தேவகுமாரர்களாகும்படிக்கு தனது ஜீவனை கொடுக்கும் அளவும் உலகத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆகவே நீர் என்னுடைய குமாரன். 4. நம்பியதால் நீ பாக்கியவானாயிருப்பாய். 5. எனது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னால் அழைக்கப்பட்டதால் நீ அதிக பாக்கியவானாயிருப்பாய். 6. அவரது இரண்டாம் வருகைக்காக கர்த்தருக்கு பாதையை ஆயத்தப்படுத்தி நீண்டதையும் சுத்தமாயும் உள்ள ஒரு எக்கால சத்தத்தைப் போல உன் குரல் உயர்த்தி மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியாருக்கு மனம் திரும்புதலை அறிவிப்பாயாக. 7. ஏனெனில் இதோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், மேகத்திலே வல்லமையினும் மிகுந்த மகிமையோடும் நான் வருகிற காலம் சமீபமாயிருக்கிறது. 8. எனது வருகையின் காலம் ஒரு மகத்தான நாளாயிருக்கும். ஏனெனில் தேசங்கள் யாவும் நடுங்கும். 9. ஆனால் அந்த மகத்தான நாள் வருவதற்கு முன்னமே சூரியன் இருண்டு போகும், சந்திரன் இரத்தமாக மாறும், நட்சத்திரங்கள் தங்கள் ஒளியை கொடுக்க மறுக்கும், சில விழுந்து போகும், துன்மார்க்கர் மேல் பெரும் சங்காரம் காத்திருக்கிறது. 10. ஆகவே கர்த்தர் பேசியதால் உனக்கு குரலை உயர்த்த அடக்கிக் கொள்ளாதே. ஆகவே தீர்க்க தரிசனம் உரைய அது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கொடுக்கப்படும். 11. நீ விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் நான் வரும் வரை நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சீக்கிரத்திலே வருகிறேன். நானே உங்கள் கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிறேன். அப்படியே ஆகக்கடவது. ஆமேன்.